Alhamdulillah, ashhadu an la ilaha illallah wahdahu la sharika lahu. Praise be to God, there is no other God beside him. புகழ்ச்சி கடவுளுக்குரியது, அவரை தவிர வேறு தெய்வம் இல்லை. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஜும்மா பயானில் இந்த பயானில் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னன்னு பார்த்தா, இது நம்ம ஆல்ரெடி பல முறை பார்த்தது தான். ஆனால் நம்மளுக்கு நாமே நினைவூட்டிக்கிறது, அதாவது நம்மளை ரிமைண்ட் பண்ணிக்கிறது ரொம்ப அவசியமானதாக இருக்குது. ஏன்னா நம்ம ரெகுலராக செய்யக்கூடிய விஷயத்தை நம்ம கிராண்டடாக எடுத்துப்போம். அப்படியே ஒரு பொறுமையாக நம்ம அதை ஒரு முழு கவனத்தோடு செய்கிறோமா அப்படின்னு பார்த்தாக்கா அது பெரும்பாலும் அப்படி இருக்காது. நம்ம முழு கவனத்தோடு ஒரு ரெகுலராக செய்யக்கூடிய விஷயத்தையே நம்ம முழு கவனத்தோடு பண்ணோமா. அது ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா, நம்ம எல்லாருமே சாப்பிட்றதுக்கு முன்னாடி பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் சொல்லிட்டு சாப்பிட்ணுன்னு நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும். நான் சொல்லணுன்னா ஒரு 90% தடவை நம்ம சொல்லிட்டு தான் சாப்பிடுவோம். பட் ஆனால் திடீர்னு ஞாபகம் வரும் சாப்பிட்டுட்டு இருக்கும் போதே பாதியில், ஓ பிஸ்மில்லா சொன்னமா இல்லையா அப்படின்ட்டு. அது எதனாலன்னா, நம்ம சொல்லியிருந்தாலுமே அது முழு கவனத்தோடு நம்ம உணர்ந்து அதை சொல்லலை, ஜஸ்ட் ஒரு வாய் வழியில் அந்த ஒரு பழக்கத்தில் நம்ம சொல்கிறதா இருக்குது அப்படிங்கிறதா தான் இருக்குது. ஸோ நம்ம அந்த விஷயத்தை பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். கிராட்டிடியூடுங்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். அல்லாஹ் ரொம்ப அழுத்தமாக குர்ஆனில் சொல்கிறாங்க, நன்றி அல்லாஹ்கிட்ட நன்றியோடு இருக்கிறது, நன்றி விசுவாசத்தோடு அல்லாஹ் சொல்லக்கூடிய விஷயங்களை செய்கிறது. ஏன்னா அல்லாஹ் நம்மளுக்கு எவ்வளவோ அருள் புரிஞ்சிருக்காங்க, அதை நம்மளால் கவுண்ட் பண்ண முடியாதுன்னு அல்லாஹ் சொல்கிறாங்க. நான் உங்களுக்கு அருள் புரிஞ்சதை உங்களால் என்காம்பஸ் உங்களால் ஃபுல்லாக கவுண்ட் பண்ணவே முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்மளுக்கு அல்லாஹ் அருள் புரிஞ்சதுக்கு நம்ம முழு மனசோட அந்த நன்றி விசுவாசத்தை காட்டுறோமா அப்படிங்கிறதுல தான் இருக்குது. நம்ம எத்தனையோ தடவை நம்மளுக்கு ஏதாவது ஒரு கிஃப்ட் கிடைச்சாலோ ஏதாச்சும் ஒரு நல்ல விஷயம் நடந்தாலோ அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்கிறோம். அது மனசார அல்ஹம்துலில்லாஹ் புகழ்ச்சி கடவுளுக்கு அப்படிங்கிறத உணர்ந்து சொல்கிறோமா அப்படின்னு பார்த்தாக்கா மேபி ஒரு 50% டைம் அப்படி சொல்லியிருப்போம். பல முறை யாராவது இப்போ நீங்கள் எப்படி இருக்க நல்லா இருக்குன்னு அல்ஹம்துலில்லாஹ் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு ஜஸ்ட் ஒரு வார்த்தையாகவே நம்ம சொல்லாமல் அது மனசு உணர்ந்து அல்லாஹ் நம்மளுக்கு ஹெல்த்தை கொடுத்துருக்காங்க, இந்த ஹெல்த்துக்கு எனக்கு அல்ஹம்துலில்லாஹ். உங்களுக்கு நேற்று உடம்பு சரியில்லைன்னு சொன்னீங்களே, இன்னும் உங்களுக்கு இப்போ எப்படி இருக்குது, நேற்று கால் வலின்னு சொன்னீங்களே, உங்களுக்கு இப்போ அந்த கால் வலி எப்படி இருக்குன்னா, அந்த அல்ஹம்துலில்லாஹ் நல்லா இருக்குன்னு சொல்கிறத மனசு உணர்ந்து நேற்று உள்ள வலியை நினச்சி பார்த்து அதுலேருந்து எப்படி அல்லாஹ் நம்மளை அதுலேருந்து மீட்டு கொண்டு வந்தாங்க, அந்த வலி இல்லாத அந்த ஃபீலிங்கை உணர்ந்து நம்ம சொல்லும்போது அது ரொம்ப ஒரு மீனிங்ஃபுல்லான நன்றி, அந்த நன்றியை செலுத்தக்கூடிய விஷயமா இருக்குது. அதை நம்ம உணர்ந்து சொல்லணுங்கிறது தான் இந்த பயானோட நோக்கம். குர்ஆன்ல அல்லாஹ் சொல்கிறாங்க, சூரா 14 வசனம் 7ல், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், யுவர் லார்ட் ஹேஸ் டிக்ரீட், த மோர் you are appreciative, the more you receive. நீங்கள் எவ்வளோக்கு நன்றியோடு இருக்கீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம நன்றி செலுத்துகிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இது நம்ம பொருள் சார்ந்து மட்டும் நம்ம பார்க்க முடியாது. நம்ம உடம்பு ஹெல்த்துக்கு நம்ம நன்றியோடு இருக்கோமா, நம்மளுக்கு உடம்பு ஆரோக்கியம், அந்த இப்போ ஒரு வலியிலேருந்து வெளியில் வந்ததுக்கு அல்ஹம்துலில்லாஹ் எனக்கு இந்த ஒரு விரலில் ஓரத்தில் தான் இந்த அடிபட்டு இருந்துச்சு, அதனால் நான் எவ்வளோ டிஃபிகல்ட்டியை ஃபேஸ் பண்ணேன், பைக் ஒழுங்காக ஓட்ட முடியல, இல்லை கம்ப்யூட்டரில் சரியாக ஒர்க் பண்ண முடியல, அந்த சின்ன அடி தான் அதனால எவ்வளோ டிஃபிகல்ட்டி, எவ்வளோ அந்த வேதனை, ஒரு எப்போதும் பழக்கத்தில் உள்ள மாதிரி டக்குன்னு பேக் எடுத்து மாட்டும் போது டக்குன்னு அந்த விரலில் அடிபட்டுச்சுன்னா அது எவ்வளோ வலிக்குது அப்படிங்கிறதுலேருந்து அல்லாஹ் நம்மளுக்கு இந்த நிவாரணத்தை கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரியான விஷயங்களை நம்ம உணர்ந்து சொல்லும் போது ரொம்ப முக்கியமானதாக இருக்குது. அந்த சின்ன ஒரு நம்மளுக்கு நல்லா இருக்கிற வரைக்கும் அந்த விரலில் அந்த ஒரு நகம் ஓரத்தில்
நல்லா இருக்குன்னு நம்ம நினச்சி பார்த்துருக்க மாட்டோம். ஆனால் அந்த இடத்துல ஒரு ப்ராப்ளம்னு வந்தோன்னா அதனால் எவ்வளோ கஷ்டம் வருது, எவ்வளோ நம்மளுக்கு டிஃபிகல்ட்டியை ஃபேஸ் பண்ணுறோங்கும் போது அப்போ தான் தெரியுது இவ்வளோ நாளாக இது நல்லா இருந்ததுக்கு நம்ம நன்றி செலுத்தணுமா அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த மாதிரி வந்து நம்ம எல்லாமே நல்லா இருக்கிறதுக்கு முழுசாக நம்மளால் ஒன்றையும் நினச்சி பார்த்து நன்றி செலுத்த முடியாது. ஆனால் மேக்ஸிமம் நம்மளுக்கு நல்லா ஹெல்த் கொடுத்ததுக்கு நல்லபடியாக இப்போ யாராவது கொஞ்சம் கஷ்டப்படுறவங்கள பார்க்கும்போது அவங்களுக்கு இப்போ அவங்கள நினச்சி நம்ம கொஞ்சம் பரிதாபப்படுறதை விட நம்மளே நினச்சிக்கினேன் நம்மளுக்கு அல்லாஹ் அந்த ஆரோக்கியத்தை கொடுத்துருக்காங்களே, இல்லை நம்மளுக்கு அல்லாஹ் வந்து அருள் புரிஞ்சிருக்காங்களே, அதெல்லாம் நினச்சிக்கிட்டு நம்ம அல்லாஹ்க்கு அதையும் வந்து ஒரு நன்றி விசுவாசத்தை காட்டக்கூடிய விஷயமா இன்ஷா அல்லாஹ் நம்ம வச்சுக்கினேன். அதான் அதே நேரத்தில் அல்லாஹ் சொல்கிறாங்க, நீங்கள் நீங்கள் அதிகமாக நன்றி செலுத்துனீங்கன்னா நான் உங்களுக்கு அதிகமாக கொடுப்பேன். நம்ம ஹெல்த்துக்காக அதிகமாக நன்றி செலுத்தணும்னா அல்லாஹ் நம்மளுக்கு ஹெல்த்தை இன்னும் நல்ல ஆரோக்கியமான உடம்பை கொடுக்குறாங்க. நம்ம எல்லா விஷயத்துக்கும் நம்மளுக்கு நடக்கக்கூடிய எல்லா நன்மையும் அல்லாஹ்கிட்டேருந்து மட்டும்தான் வருது. நம்மளுக்கு நடக்கிற தீங்கு அல்லாஹ் கொடுக்கறது கிடையாது, நம்ம ஏற்படுத்திக்கிறது தான். ஸோ அப்படி இருக்கும்போது நம்மளுக்கு எந்த நல்லது நடந்தாலும் எதுவுமே வந்து நம்ம அச்சீவ் பண்ணதோ இல்லை நம்ம உண்டாக்குனதோ கிடையாது. எல்லாமே அல்லாஹ் குரானில் சொல்கிறது, உங்களுக்கு எது நல்லது நடந்தாலும் அது என் பொறுத்துலேருந்து தான் வருது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதை நினச்சிக்கிட்டு எல்லா நல்லதுக்கும் நம்மளுக்கு நடக்கும் போதெல்லாம் அதையும் ஒரு ஜஸ்ட்டு ஒரு வார்த்தையாக இல்லாமல் முழுசாக உணர்ந்து நம்ம சொல்கிறதுக்கு இன்ஷா அல்லாஹ் நம்ம முயற்சி பண்ணுவோம். சூரா 2 வசனம் 152வது வசனம். Therefore you shall remember me that I may remember you, and be appreciative of me and do not be unappreciative. எனவே நீங்கள் நினைவு கூறுங்க, நான் உங்களை நினைவு கூறுறேன். அல்லாஹ் நம்மளை நினச்சி பார்க்குறாங்கங்கிறது எவ்வளோ பெரிய பாக்கியம். அது ரொம்ப சிம்பிளாக நம்ம அந்த சுவிட்சை ஆன் பண்ணிடலாம். எப்போல்லாம் நம்ம அல்லாவை எப்போல்லாம் நம்ம உணர்ந்து அல்லாவை நினைக்கிறோமோ அல்லாஹ் நம்மளை நினச்சி பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நன்றியோடு இருங்க, நன்றி கெட்டவர்களாக இருந்துடாதீங்கிறதையும் அல்லாஹ் சொல்கிறாங்க. நன்றியோடு இருங்க, நன்றி கெட்டவர்கள்ங்கிறது என்ன? நம்மளுக்கு ஏதாவது நல்லது நடந்தாக்கா அதுக்கான கிரெடிட்டை நம்மளோ இல்லை வந்து வேறு யாராவது அந்த நேரத்தில் ஒரு உதாரணத்துக்கு ஒரு டாக்டர்கிட்ட போகிறோம், உடம்புன ஒரு பெரிய ஒரு கடுமையான ஒரு நோயோ இல்லை கடுமையான ஒரு மெடிக்கல் ப்ராப்ளத்தோடய போகிறோம். அந்த டாக்டர் வந்து நம்மளுக்கு சரி பண்ணிட்டாருன்னா டாக்டர் கையை பிடிச்சிட்டு ரொம்ப தேங்க்ஸ், நீங்கள் இல்லைன்னா இது நடந்திருக்கவே சாத்தியம் இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம தேங்க் பண்ணுவோம். ஆனால் இது எல்லாத்தையும் நடத்தி வச்சது அல்லாஹ் தான் அப்படிங்கிறத நம்ம மறந்துடுறோம். ஸோ அந்த டாக்டருக்கு அதுக்காக தேங்க்ஸ் சொல்லக்கூடாதுன்னு இல்லை, ஆனால் இது எல்லாத்தையும் நடத்தி வச்சது, கரெக்டாக அந்த நேரத்தில் அந்த டாக்டர்கிட்ட போகணும்னு வச்சது, அந்த டாக்டருக்கும் அந்த அறிவை கொடுத்தது, அந்த நேரத்தில் நம்மளுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கான மெடிசனை எல்லாம் அந்த நேரத்தில் அவைலபிள் வச்சது, இப்படி எல்லாத்தையும் நினச்சி பார்க்குறது எல்லாத்தையும் அல்லாஹ் தான் கண்ட்ரோல் பண்ணுறாங்க அப்படின்னு இருக்கும்போது அல்லாஹ்க்கு அதாவது டு நாட் பி அன்அப்ரிஷியேட்டிவ், அதுதான் இந்த இடத்துல சொல்ல வந்தேன். அல்லாஹ்க்கு நன்றி கெட்டவர்களாக நம்ம இருந்துடக்கூடாது. எது நம்மளுக்கு நல்லது நடந்தாலும் அல்லாஹ்கிட்ட அல்லாஹ் ரொம்ப தேங்க்ஸ் அப்படிங்கிறத மனசார நம்ம சொல்கிறதுக்கு இன்ஷா அல்லாஹ் பழகிப்போம். இப்போ ஒரு சின்ன ஒரு உதாரணத்துக்கு ஒரு ஸ்டோரி பார்த்துட்டு இன்ஷா அல்லாஹ் துவாக்கு போவோம். இப்போ இந்த ஸ்டோரி என்னன்னா, ஒருத்தர் சொல்கிறாரு, எனக்கு வந்து வீடு சின்னதாக இருக்குது, இல்லை வந்து எனக்கு ஒரு மகிழ்ச்சியே இல்லை, நிம்மதியே இல்லை அப்படிங்கிற மாதிரி அந்த வீடு சின்னதாக இருக்குது, பசங்கள்லாம் வந்து ரொம்ப சவுண்டு போட்டுக்கிட்டு இருக்காங்கங்கிற மாதிரி ஒரு கம்ப்ளைண்டோட ஒரு வைஸ் மேன் ஒரு ஞானிக்கிட்ட போய் சொல்கிறாரு, எனக்கு நிம்மதி இல்லை அப்படிங்கும்போது அவர் என்ன எதனால் காரணம்னு சொல்லும்போது அவர் இப்படி சொல்கிறாரு, எனக்கு வீடு சின்னதாக இருக்குது, இல்லை பசங்கள்லாம் வந்து ஒரே சவுண்டாக இருக்குது வீட்டில், என்னால் நிம்மதியாக இருக்க முடியல அப்படிங்கும்போது அப்போ அவர் சொல்கிறாரு, ஞானி சொல்கிறாரு, உங்ககிட்ட மாடு இருக்கா அப்படின்னு கேட்குறாரு. ஆமாம் இருக்குன்னு சொல்லுங்க, ஒரு 2 நாளைக்கு அந்த மாடை வந்து உன் வீட்டுக்குள்ளே கொண்டு வந்து கட்டு, உன் பிரச்சனை சால்வ் ஆகிடும் அப்படிங்கிறாரு.
கொண்டு வந்து வீட்டுக்குள்ளே கொண்டு வந்து கட்டுறாரு. திருப்பி அந்த மாடோட அந்த ஸ்மெல்லு அதெல்லாம் வந்து அவரால் பேர் பண்ண முடியல. திருப்பி போகிறாரு. நான் மாடை கட்டினா எதுவுமே இல்லையே, இந்த இதுக்கான தீர்வு கிடைக்கலையே அப்படிங்க. சரி, அதுக்கப்புறம் கேட்குறாரு, சரி உங்ககிட்ட கோழி இருக்கா அப்படின்னு கேட்குறாரு. ஆமாம் இருக்குன்னதும், சரி அந்த கோழி கூண்டு அப்படியே கொண்டு வந்து வீட்டுக்குள்ளே வச்சுட்டு திறந்து விட்டுரு, அந்த வீட்டுக்குள்ளே அது இருக்கட்டும், இது எல்லா ப்ராப்ளமும் சால்வ் ஆகிடும் அப்படிங்கிறாரு. உடனே அவர் என்ன பண்ணுறாரு, எகெயின் அந்த கோழி ஒரு உதாரணத்துக்கு ஒரு 10 கோழின்னு இருந்துச்சுன்னா அந்த 10 கோழியை கொண்டு வந்து வீட்டுக்குள்ளே விட்டுறாரு. வீடு ரொம்ப மோசமாகிடுச்சு. எங்கே பார்த்தாலும் அந்த கோழி ரகு அந்த ஒரு க்ளீன்லினஸ் இல்லாமல் ரொம்ப ஒரு சிரமப்படுறாரு. அவரால் பேர் பண்ணவே முடியல. ஒரே நாள்லேயே திரும்பி அந்த ஞானிகிட்ட வந்துட்டு, நான் நீங்கள் சொன்னதெல்லாம் பண்ணால் இருக்கிறது பிரச்சனை தான் அதிகமாகுதுன்னதும், சரி இப்போ அந்த ஆட்டையும் கோழியும் இருந்த இடத்துக்கே முன்னாடி இருந்த இடத்துக்கே கொண்டு போயிடு அப்படிங்கிறாரு. அது கொண்டு போய் வெளியில் வச்ச அப்புறம் தான் தெரியுது வீடு ஆல்ரெடி எவ்வளோ அவருக்கு பீஸ்ஃபுல்லான வீடாக இருந்திருக்கு அப்படிங்கிறது. அது கையில் இருக்கும்போது அவரால் அதை வந்து உணர முடியல. இந்த ஸ்டோரியோட இது என்னென்னா, அந்த ஆல்ரெடி நம்மளுக்கு அல்லாஹ் கொடுத்துருக்கிறது ரொம்ப சிறந்தது, பெஸ்ட்டு. ஏன்னா நம்ம நம்பிக்கையாளராக இருந்தோம்னா நம்மளுக்கு அல்லாஹ் சிறந்தது தான் கொடுப்பாங்க அப்படிங்கிறத நம்ம முழுசாக நம்பணும். அப்படி இருக்கும்போது அவருக்கு ஆல்ரெடி இருந்ததே வந்து நல்லது, ஒரு ப்ராப்பரான இதுதான் எல்லாம் கொடுத்து வந்திருக்காங்க. அந்த இடத்துல ஒரு பிரச்சனை உள்ளே வரும்போது தான் எக்ஸிஸ்டிங்காக ஆல்ரெடி இருக்கிறது வந்து எவ்வளோ சிறந்ததாக இருந்திருக்கு அப்படிங்கிறத அவரால் உணர முடிஞ்சிச்சு அப்படிங்கிறது தான் இந்த ஸ்டோரியில் பார்க்குறோம். இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து பார்ப்போம். தூபில் அல்லா பாவமன்னிப்பு கேட்போம். அல்ஹம்துலில்லாஹ் அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு. Praise be to God, there is no other God beside him. புகழ்ச்சி கடவுளுக்குரியது, அவரை தவிர வேறு தெய்வம் இல்லை. இதுக்கு முன்னாடி நம்ம அந்த பார்த்த ஸ்டோரியிலேருந்து நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா, மகிழ்ச்சி அப்படிங்கிறது வந்து நம்மள்கிட்ட இருக்கிறத அதிகப்படுத்திக்கிறதோ இருக்கிறத இன்னும் அட்ராக்டிவாக ஆக்கிக்கிறதுலையோ இல்லை. மகிழ்ச்சிங்கிறது அது எந்த பார்வையில் நம்ம பார்க்குறோங்கிறதுல தான் இருக்குது. அதுக்காக புது விஷயங்களை நோக்கியோ இல்லை புது ஒரு வசதியான விஷயத்தை நோக்கியோ நம்ம போகக்கூடாது அப்படிங்கிறது கிடையாது. பட் ஆனால் ஆல்ரெடி இருக்கிறதுக்கு நம்ம நன்றி செலுத்தணுமா அப்படிங்கிற கொஸ்டின் மார்க் தான் பெருசாக இருக்குது. ஆல்ரெடி இருக்கிறதுக்கு நம்ம நன்றி அல்லாஹ்கிட்ட அந்த நன்றியை செலுத்தணுமா அப்படிங்கிறது தான் இந்த இதோட அவுட்லைன் நான் சொல்ல வந்தது. ஸோ நம்ம இருக்கிறதுக்கும் நன்றி செலுத்துவோம். புதுசாக அல்லாஹ்கிட்ட நம்ம என்ன வேணுமோ கேட்கலாம். அல்லாஹ் கொடுக்கறதுக்கும் தயாராக இருக்காங்க. அல்லாஹ்கிட்ட நம்ம கேட்கறதுக்கு முன்னாடி ஆல்ரெடி அல்லாஹ் கொடுத்ததுக்கும் அதுக்கான நன்றி செலுத்துதலை நம்ம செலுத்தணுமா அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துப்போம் இன்ஷா அல்லாஹ். சூரா 14:7 சொல்கிறாங்க அல்லாஹ். அது ஏற்கனவே நம்ம பார்த்தது தான். இஃப் யூ ஆர் அப்ரிஷியேட்டிவ் ஐ வில் ஷுவர்லி இன்க்ரீஸ் யூ. உங்களுக்கு அதிகப்படுத்துவேன் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அல்லாஹ் நம்மளுக்கு ஆல்ரெடி ஏகப்பட்ட அருள் புரிஞ்சிருக்காங்க. நம்ம நன்றி செலுத்தக்கூடியவர்களாக இருக்கும்போது அந்த மகிழ்ச்சியை, அந்த நல்ல விஷயங்கள், அல்லாஹ்வோட அருளை வந்து இன்னும் அதிகப்படுத்துகிறேன்னு சொல்கிறாங்க அல்லாஹ். ஸோ நம்மளோட லைஃப்பில் நம்ம இது வரைக்கும் நடந்ததுக்கு நம்ம மேக்சிமம் நம்ம மனசார அல்லாஹ்க்கு வந்து நினச்சி பார்த்து அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லிட்டு அல்லாஹ்ட்ட ரொம்ப மனசார நம்ம கிராட்டிடியூடை செலுத்தின விஷயம்னு சொல்லிட்டு நம்ம கவுண்ட் பண்ணி பார்த்தாக்கா ரொம்ப கம்மியானதாக இருக்கும். எப்படி இருக்கும், மேபி நம்ம பாஸ் அவுட் ஆன டேயாக இருக்கலாம், ரிசல்ட் வந்த டேயாக இருக்கலாம், அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லிட்டு அல்லாஹ்ட்ட துவா கேட்டிருப்போம். ஏன்னா அதுக்கு முன்னாடி அது பாஸ் ஆகணும், அதுக்காக ஒர்க்கு நம்ம போட்டிருப்போம், ஹார்ட் ஒர்க் போட்டிருப்போம், அதுக்காக துவாவும் கேட்டிருப்போம். மேபி அப்போ சொல்லியிருப்போம். இல்லை வந்து குழந்த பிறந்த நேரமாக இருக்கட்டும், இல்லை கல்யாணம், அந்த மாதிரியான இல்லை நம்மளுக்கு நெருங்கியவங்க யாருக்காவது உடம்பு முடியாமல் இருந்து அது அந்த சிக்னஸ்லேருந்து அவங்களுக்கு ரெக்கவரி ஆகணும் அந்த நேரமாக இருக்கலாம். ஸோ நம்மளுக்கு ரொம்ப ஒரு முக்கியமான தருணங்களில் மட்டும்தான், அதாவது நம்ம லைஃப்பில் ரொம்ப மேஜரான ஒரு விஷயம் அப்படின்னு நினைக்கக்கூடிய தருணங்களில் மட்டும்தான் அல்லாஹ்ட்ட நம்ம முழுமையாக நன்றி செலுத்தக்கூடியவர்களாக இருந்திருக்கோம். பட் ஆனால்
ஒரு விஷயமும் அல்லாவோட அருள் தான். எப்படி நான் சொன்னேன், ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன்ல, ஒரு விரலில் அடிபடுற வரைக்கும் அந்த விரல் நல்லா ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்கிறது நம்மளுக்கு தெரியாது. அந்த ஒரு விரல் தான், அந்த நகம் தான், அதில் அடிபட்டு அதனால் வலி வேதனை, அதனால் வரக்கூடிய பிரச்சனை என்னன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கும்போது அதனால் நம்மளுக்கு கஷ்டத்துக்கு உள்ளாகும் போது தான் அதோட அருமை நம்மளுக்கு தெரியுது. ஸோ நம்ம நினச்சி பார்த்து அல்லாஹ்க்கு நன்றி செலுத்தினேன். நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம நன்றி செலுத்துறதுக்கு நம்ம அல்லாஹ் நம்மளுக்கு அருள் புரிஞ்சது எல்லாத்துக்கும் நம்மளால் அல்லாஹ்கிட்ட நன்றி செலுத்த முடியுமான்னு பார்த்தா அதை நம்மளால் கவுண்ட் பண்ணவே முடியாதுங்கிறத அல்லாவே சொல்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அட்லீஸ்ட் நம்மளுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ நம்மளுக்கு மேக்சிமம் நம்மளுக்கு தோணுதோ அதையும் முழுசாக மனசார முழு அறிவோட முழு ஃபோக்கஸோட நம்ம அந்த நன்றி செலுத்துதலை அல்லாஹ்க்கு தேங்க்யூ அப்படிங்கிறத, தேங்க் அல்லாஹ் அப்படிங்கிறத நம்ம அல்லாஹ்ட்ட நம்ம சொல்லுவோம். அதே நேரத்தில் அல்லாஹ் கட்டளைன்னு நம்மளுக்கு சொல்லி இருக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் தொழுவை, அல்லாஹ்வை நினைவு கூறுதல் அப்படிங்கிறதுலாம் முழு மனசோட நம்ம முழு ஃபோக்கஸோட நம்ம தொழுகையை நிலைநாட்டக்கூடியவர்களாக அல்லாஹ் நம்மளாக்குன்னு. ஆனால் இது வரைக்குமே என்ன பர்சனலாக சொல்லிக்கிட்டாக்கா, சில நேரம் தொழுதுகிட்டு இருக்கும் போதே 4 ரக்காய் தொழுதுமா 3 ரக்காய் தொழுதுமாங்கிற கொஸ்டின் வருது, இல்லை தப்பாக தொழுதுட்டோமாங்கிற டவுட் வருது. அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்மளுக்கு இப்பயும் இருக்குங்கும் போது நம்ம முழு ஃபோக்கஸோடு நான் இல்லை அப்படிங்கிறது தான் எனக்கு அதுக்கான ஆன்சர். ஸோ நம்ம தொழுகையிலே அல்லாஹ் சொன்ன அல்லாஹ் நம்மளுக்கு செய்யுங்க அப்படின்னு அல்லாஹ் நம்மளுக்கு கடமைன்னு கொடுத்ததையும் முழு ஃபோக்கஸோட, இதில் அல்லாஹ்க்கு நன்றி செலுத்துறதோட ஒரு பார்ட். அல்லாஹ் நம்மளுக்கு செய்யுன்னு சொன்னதை முழு ஃபோக்கஸோட முழுசாக ஒரு ப்ராப்பராக முறையில் அல்லாஹ் சொன்ன முறையில் அதை செய்கிறது அப்படிங்கிறதும் நன்றி அல்லாஹ். ஏன்னா அல்லாஹ் நம்மளுக்கு ஆல்ரெடி என் கடவுள் எனக்கு நிறையா கொடுத்துருக்காங்க, நான் கேட்டதுக்கு மேலே எனக்கு நிறையா அருள் புரிஞ்சுருக்காங்க. அதனால் கடவுள் என்னை இதெல்லாம் செய்யணும்னு இன்ஸ்ட்ரக்ட் பண்ணதை நான் முழு ஃபோக்கஸோட முழு மனசோட கரெக்டாக செய்கிறேன் அப்படிங்கிற ஒரு இன்டென்ஷனுக்கு தான் நான் சொல்கிறேன். ஸோ தொழுகை, இல்லை நம்ம அல்லாஹ் நினைவு கூறுறது, இல்லை ஈவன் ஜக்காத்து, இப்படி எல்லா விஷயங்கள்லையும் முழு மனசோட முழுசாக அல்லாஹ்க்கு செய்கிறோம் அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கிட்டு, அதே நேரத்தில் முடிஞ்ச அளவுக்கு ஞாபகம் வரும்போதெல்லாம் சான்ஸ் கிடைக்கும் போதெல்லாம் அந்த நன்றி செலுத்துதலை அல்லாஹ்க்கு நம்ம செலுத்திக்கிட்டே இருப்போம். அல்லாஹ் கொடுக்கறதுக்கும் தயாராக இருக்காங்க. நம்மளுக்கு இன்னும் மகிழ்ச்சி அதிகப்படுத்துறதுக்கும் அல்லாஹ் போதுமானவர். வக்கீமுஸ்ஸலாத், தொழுவை நிலைநாட்டுவோம்.